பிசாசுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஒரு 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 பாருங்க. இப்போ நரக சீனுக்கு போவோமே, பிசாசு எந்த எந்த அளவுக்கு ஒருத்தர் அழிக்கிறான். டேடிக்கு தானே அதிகாரம் இருக்கான். நினச்சா ஒருத்தனுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் அழிக்கக்கூடிய, ஆவியும் அழிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு அவருக்கு. சரிங்களா? பிசாசுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஒரு 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 பாருங்க. இப்போ நரக சீனுக்கு போவோமே, பிசாசு எந்த எந்த அளவுக்கு ஒருத்தர் அழிக்கிறான். அவன் சரீரத்தை அவன் அழிக்கிறான், அவன் ஆத்மாவை அழிக்கிறான், ஆனால் அவன் ஆவியை அழிக்கவே முடியாது. பிசாசுக்கு என்னால் ஆவியை அழிக்கிற அதிகாரம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த அந்த பாயிண்ட் முன்ன உள்ள பாயிண்ட் வருவோமே, நரகம் பரலோகம். அவங்க நரகத்துக்கு போனால் சரீரம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம், ஆத்மா அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஆவி சாவாது. ஆவியை சாவடிக்கிறது யாரு? கடவுளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. ஆனால் அதை அவர் செய்யலைங்க, அதை அவர் செய்யலை. நம்மளை காப்பாற்றி அவர் கூட நிரந்தரமாக வாழணும்னு சொல்லி நம்மளை என்னது வச்சுருக்கிறார். ஸோ அப்போ நீ அந்த டுவலிசம்லாம் வேணாம். நல்லது செஞ்சால் பரலோகம் போவோம், கெட்டது செஞ்சால் நரகம் போயிடுவோம், அப்படிலாம் இல்லை. நீங்கள் பரலோகத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா பரலோகம் என்ன? பிதா தான். நோவிங் த ஃபாதர் அண்ட் த சன் இஸ் த இட்டர்னல் லைஃப்.